இந்த தர்மம் பண்றது ஜென்ம ஜென்மத்துக்கு தொடர்பு உண்டுன்னு சொல்றீங்களா சாமி? ஜென்ம ஜென்மத்துக்கு தொடர்புமா? அடுத்த ஜென்மங்கள் வந்துட்டே இருக்குமா? தர்மம் தர்மம் பண்றது ஒரு ஜென்மத்துல நல்ல தர்மம் பண்றாங்க, எவ்வளவு வசதி எவ்வளவு பண்ண முடியுமோ பண்ணிடுறாங்க. அடுத்த பிறப்பு வரும்போது இந்த தர்மத்தோட பலன்கள் வந்து தொடர்ந்து வந்துட்டே இருக்குமா? பிறப்பையே முடிக்கும். பிறப்பையே முடிக்கும். தர்மத்தினுடைய வலிமை உன்னுடைய பிறப்பையே முடிக்கும். ஏன்னா இங்க பிறக்கிறதுக்கு நீ காரணமே என்னன்னா பாவம். அந்த பாவத்தால் தான் இங்க பிறப்பு எடுத்துக்கினேங்கிற. அப்போ உனக்கு புண்ணியமே இல்லை. அதனால இங்க தொடர்ச்சியா பிறப்பு நடக்குது. இந்த பிறப்பை தடுக்கணும். உனக்கு எந்த வழியும் தெரியாது, ஆனா பணம் மட்டும் இருக்குது. இந்த பணத்தை கொடுத்து இந்த பிறப்பை தடுக்கலாம். தர்மத்தை நீ பண்ண 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 பாவம் அழிஞ்சு புண்ணியம் மட்டும் சேரும். புண்ணியம் மட்டும் சேர்ந்தா கடவுள் பாப்பா, ஆஹா இவன் தாண்டா உலகத்துல வாழ தகுதுகானவன், இவனை நம்ம கிட்ட கூப்பிட்டுக்கணும்டான். ஆனால் அந்த மனோபாவம் யாருக்கு வரும்? அதுதான் முக்கியம். இதெல்லாம் நல்லதா இருக்குது, பேசுறதுக்கெல்லாம் நல்லா இருக்குது, செய்யறதுக்கு வர மாட்டேன். பாக்கெட்ல இருந்து 5 ரூபாய் எடுக்கணும்னா 10 வாட்டி அது பாக்கெட்ல கை விட்டு தேடுறோம். 5 ரூபாய் அங்க இருக்குது, 10 ரூபா வந்துட போகுதுன்ட்டு இல்ல. அந்த மாதிரியான நிலை மனசை வச்சுக்கின்னு நம்ம எங்கிருந்து பண்ண முடியும்? ஆன்மீகவாதின்னு சொல்லிட்டேனாவே நீ சமம்னு ஆயிடணும். உங்ககிட்ட 10 ரூபா இருந்தா அது எனக்கு சொந்தம், என்கிட்ட 10 ரூபா இருந்தா உனக்கு சொந்தம், அப்படி ஆக்கிக்கணும். அந்த மனோபாவத்தை வளர்த்தால் தான் ஆன்மீகவாதி. இல்லை ஏன் உன் வீட்டுக்கு போனாங்க, எங்கள் சம்சாரம் சும்மா இருக்க மாட்டாங்க, கட்டையத்தை பொழுந்துருவாங்க என்ன அப்படின்னுட்டின்னா நீ ஆன்மீகத்துக்கு தகுதி அற்றுவன், வெளியே போயிடுன்னு சொல்கிறது தான் மேல். கொரோனா பீரியடில் சீடருங்களுக்கெல்லாம் ஃபோன் பண்ணேன், அக்கௌண்ட் நம்பர் அனுப்புங்கடான்ட்டு. ஏன்னா பொழுப்பு இல்லை. முருகேசனுக்கு 15,000 ரூபாய் கொடுத்தேன். சக்திவேலு இதில் திருப்பத்தூரில் அவனுக்கு 10,000 ரூபாய் அனுப்பிச்சேன். ராஜவேலுக்கு 15,000 ரூபாய் அனுப்பிச்சேன். ஏன்னா பொழப்பு கிடையாது, குடும்பம் இருக்குது, பட்னியும் பைசியமா கிடப்பான். எவன் எந்த குருவானா இந்த வேலை செய்வானா? உலகத்தில் பார்த்துக்கிறீங்களா? ஏன் செய்கிறோம்? நான் தான் அவன், அவன் தான் நானும் நினைக்கிறேன். நான் பட்டாலும் கஷ்டம்தான், அவன் பட்டாலும் எனக்கு அந்த கஷ்டம்தான். சீடா அவன் நல்லா இருக்கணும். அப்போ என்ன பண்ண முடியும்? நம்மளால ஏதாவது பண்ண முடியுமா? பண்ணு. இப்படி மனப்பக்குவத்தை வளர்க்கணும். அவனுக்கு ஏங்க கொடுக்கணும், இவனுக்கு ஏங்க கொடுக்கணும்னு யோசிக்க ஆரம்பிச்சுட்டுனாவே நீ கரும்பி ஆயிட்டேன்னு அர்த்தம். அந்த வழிக்கு இப்போ ஆன்மீகத்தில் இருக்கக்கூடாது. அப்படி ஆன்மீகத்தை விட்டு விலகிட்டு அப்படி இருக்கலாம். ஆன்மீகத்தில் இருந்துக்குன்னு அந்த மாதிரி எண்ணத்தை உருவாக்கிக்க கூடாது. ஆன்மீகம்ன்றது பரந்த மனசு இருக்கணும், குறுகிய மனசாயிடக்கூடாது. இதுதான் ஆன்மீகம். பாவத்தின் பலன்களும் ஜென்ம ஜென்மத்துக்கு தொடருமா? அதுல என்ன சந்தேகம்? ஜென்ம ஜென்மத்துக்கு தொடர்ந்து ஒவ்வொரு பிறப்பிலையும் வந்துக்கினே இருக்கும், கூடவே சுத்தம். அது அதை தான் சொன்னான் கண்ணதாசன். பட்டினத்தார் சொல்றாரு, வீடு வரை உறவு, வீதி வரை மனைவி, காடு வரை யாரோ அப்படின்னு சொல்லி எழுதி கண்ணதாசன் எழுதுந்து, வீடு வரை உறவு, வீதி வரை மனைவி, காடு வரை பிள்ளை, கடைசி வரை யாரோ. இது கண்ணதாசன் எழுதுந்து. இந்த பாடல் பட்டினத்தாருடைய பாடல். வீடு வரை உறவு, வீதி வரை மனைவி, காடு வரை பிள்ளை, கடைசி வரைக்கு வருவது பாவ புண்ணியமே அப்படின்னு பாடினார் பட்டினத்தார். இதை டிஎம்எஸ் கண்ணதாசன் கிட்டுக்கிறாரு. அவர் பட்டினத்தார் கடைசி வரைக்கும் வர்றது பாவ புண்ணியமேன்னு எழுதி இருக்குது, நீ யாரோன்னு எழுதிக்கிறிய, இது எப்படி அப்படின்ட்டு. அது கண்ணதாசன் பதில் சொன்ன மாதிரி. பாவ புண்ணியம் வருதுன்னு சொல்ற தகுதி பட்டினத்தாருக்கு இருந்தது. ஆனா நான் பாவத்தையே பண்ணிக்கின்னு பாவ புண்ணியம் வரும்னு நான் எப்படி சொல்ல முடியும்? அதனால யாரோன்னு சொன்னேன் அப்படின்னாரு இல்லையா? அந்த மாதிரி மனிதனுடைய வாழ்வுல வர்றது 2 விஷயம்தான், பாவம் புண்ணியம். எது மிகைப்படுதோ அதுக்கேற்ற மாதிரி இங்க வாழ்க்கை அமையுது. புண்ணியம் மிகைப்பட்டதுன்னா உன்னுடைய வாழ்க்கை இங்க சுகமான வாழ்வு கிடைக்குது. பாவம் மிகைப்பட்டதுன்னா கை இல்லாத, கால் இல்லாத, கண்ணு இல்லாத, சோறு இல்லாத தவிப்பு வருது. எல்லாமே இருந்துச்சுன்னாலும் பொண்டாட்டி உன்னை குருடாகிற அளவுக்கு மனைவி அமைஞ்சிருவான். பாவத்தினுடைய பலன் அது. நீ நல்லவன், அவ பொல்லாதவளை அமைஞ்சு உன்னை கட்டையாலேயே அன்னாராச்சு கொண்டு கொடுவா. பாவத்துக்கு அவ்வளோ வலிமை உண்டு. அப்போ இந்த பாவம் நமக்கு அழியணும்னு சொன்னா என்ன பண்ணும்? தர்மம் மட்டும்தான் அதுக்கு வழி.
வேற எந்த வழியாலும். அதனால தான் மகாபாரதத்தில் 1000 மாவீரர்கள் இருந்தான், கர்ணனுக்கு ஈக்குவலா யாருமே இல்லை. கர்ணனுக்கு ஈக்குவலா வில்வித்தை, காண்டிபன், அது இது அப்படிலாம் அர்ஜுன் சொன்ன. நயா பைசா கூட உதவாதுவேன், நயா பைசா கூட உதவ மாட்டான் பாவன். காரணம் என்ன? கடவுளை கூட வச்சுக்கினான். கர்ணன் தனித்து நின்னான், அவன் தான் தர்மவான். அவனுக்கு அவன் சோறு இல்லாத செத்தான். என்ன மாதிரி கேஸ் அவன் கர்ணன். இளமையில பெத்தா தாய் வளர்க்கல, எத்த விட்டான் தண்ணியில. யாரோ ஒரு தேர் ஓட்டி எடுத்து வளர்த்தான். அங்க வளர்க்குற இடத்துல கூட பேர் வைக்க எடுத்துன்னு போன உடனே கழுத்துல இந்த சைனா எடுத்து கொடுக்குறான். ஜோசி இருக்கு, அவ்வளவு சின்ன குழந்தை இல்லை. அதனால அவன் ஜோசி என்ன பண்ணான், ஐயோ இப்படி ஒரு குழந்தைய பார்க்கவே முடியாது, இவனுக்கு கர்ணன் பேர் வைங்கன்னா. இந்திரன் தன்னுடைய பாதுகாப்பான பொருளை தான் புள்ளிய கொண்டு போறான் போட்டு இந்திரன் பயந்து போய் இவங்ககிட்ட கேட்கறான், கவச குண்டலத்தை கொடுன்றான். எவனா கொடுப்பானா? இவன் என்ன அர்ஜுனனை கொன்னான், கர்ணனை கொன்னான்? கொல்லவே முடியாது, கண்ணனாலேயே கொல்ல முடியாது கர்ணனை. கண்ணன் தேர்ல இருக்கிறான், அர்ஜுனன் தேர்ல இருக்கு, கர்ணன் தேர்ல இருக்கிறான். அர்ஜுனன் ஒரு அம்பு அடிக்கிறான், கர்ணனுடைய தேர் ஒரு 20 அடி போகுது பின்னாடி. அதே வில்ல கர்ணன் அடிக்கிறான், 10 அடி பின்னாடி போகுது அர்ஜுனுடைய தேர். அப்போ அவன் கண்ணன் பாராட்டுறான் கர்ணனை, இப்படிப்பட்ட வீரண்டா, சிறந்த வீரண்டா அப்படின்ட்டு. இது அர்ஜுனனுக்கு கோபம் வந்தது, பொறாம வந்தது. ஏன்னா நான் வில்ல 20 அடி போச்சு, என்ன பாராட்டாத 10 அடி போய் பாராட்டினுக்குற அப்படின்றான். அதுக்கு அவன் சொல்றான், வண்டியில தேர் ஓட்டியாகிறவன் யார் தெரியுமாடான்னா, கடவுள் உட்காந்துங்கிறீங்க. வாயு புத்திரன் ஆஞ்சநேயர் கொடியில இருக்கிறான். இவ்வளவு பேரு இருக்கிற தேரு 10 அடி நவுதுறனா அவன் சாதாரண ஆள் கிடையாது. அங்க யாரும் இல்லாத தேர் 10-20 அடி அவத்து பெரிய கஷ்டமாடான்னா. அப்படிப்பட்ட வீரன் கர்ணன். ஆனால் அவ்வளவு வறுமையிலையும் அவன் இல்லைன்னு சொல்ற வார்த்தையே கிடையாது இல்லையா? அதனால அவனை கொல்லவே முடியாம கடவுளே அவனை உயிரை பிச்சை கேட்கறான். அவன் பண்ண தர்மத்துக்கு. அர்ஜுனன் அடிக்கிற அம்பெல்லாம் மாலையா விழுது. அர்ஜுனன் மிரண்டு போய் கேட்கறான், என்னையா இவ்வளோ அம்பு அடிக்கிற மாலையா விழுதுன்னு. அடப்பாவி, அவன் பண்ண தர்மம் மாலையா விழுதா, தர்மதேவன் நிக்கிறாடா அவன் கூட, அவனை நானே கொல்ல முடியாதுடா அப்படின்றான். பாரத போர் முடிஞ்சு எல்லாருக்கும் முன்னு சொர்க்கத்துல கர்ணன் தான் நிக்கிறான், இவங்களெல்லாம் வரவேற்கிறான் இல்லையா? அப்படிப்பட்ட வள்ளல் தன்மை உடையவன். தர்மத்துக்கு அவ்வளவு பவர் இருக்குது. தர்மம் தான் சாமி உலகம். தர்மம்னு ஒருத்தன் பண்ணலன்னு சொன்னா அவன் நரகத்துக்கு போறான்னு அர்த்தம். இதுக்கு மேல என்னால விளக்கம் சொல்ல முடியாது. தர்மம் பண்ணாதவன் எத்தனை கோடி சேர்த்தாலும் அவன் நரகத்துக்கு போவான், சொர்க்க பக்கமே திரும்பவே முடியாது. தர்மம் தான் வலிமை. சொல்லு. நன்றி சாமி.